புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமாக கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. பேரலை யூடியூப் ரூட்டஸ் ஒருங்கிணைக்கும் பெரியார் எனும் பெருநெருப்பு சிறப்பு கருத்தரங்கம். திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி, திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி, ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி, மைனர் யூடியூப் ரூட்டஸ் மில்டன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். வருகிற ஜூலை 18 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை அன்பகத்தில் அனைவரும் வருக. தோழர் மதிவதனி குறித்து மிகவும் கொச்சையாக அருவருக்கத்தக்க வகையில் பேசிய, எப்படி சொல்றது, இந்த உயிரினத்தை ஒரு ஜந்து ஜந்து வந்து கெலட்டு ஜோம்பி கெலட்டு ஜோம்பி அந்த கெலட்டு ஜோம்பி ஒரு வழியாக பிடிபட்டு விட்டது. அப்படியா? அடைச்சிட்டாங்களா? கூட்டில் அடைச்சிட்டாங்க, பொரிய வச்சு பிடிச்சிட்டாங்க. வழக்கு பதிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. கூடுதலா 5வது பிரிவாக ஐடி ஆக்டையும் சேர்த்து போட்டிருக்கிறார்கள். அது என்னென்ன பிரிவு கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதுல மேற்கொண்டு என்ன நடக்கும், இந்த பிடிபற்ற அந்த படலம் இருக்குல்ல, அந்த ஜந்து சாமானியமா சிக்கல, அது ஒரு தேடுதல் வேட்டை நடத்தி தலைமுறைகளா இருக்குதா? ஆமா ஆமா ஆமா. அந்த இந்த படலம் இருக்குல்ல, அந்த ஜந்துவை பிடிக்கும் படலம் என்ன நடந்தது, இதையொட்டி நம்ம சிலர்கிட்ட வந்து கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன அப்படிங்கறது அந்த வீடியோ. இந்த ஜந்து பேசுறது கெலட்டு ஜோம்பி என்ன சொல்றது, இது என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரியல. நம்ம வேற திட்டி விட்டா ஃபோர்ஸ்ல சீமான் ரொம்ப பெரிய சீமான் போட்டா சாட்டை துறைமுருகன் ஒரு பொது வெளியில நீ போடுறது ஆடு மாடுகிட்ட பேசுறதுக்கு, பேசிட்டு உன் பாட்டுக்கு வீட்டுக்கு போக வேண்டியது தானே. மைக்கு தான் கிடைச்சதுன்னு நம்ம மைக்கு புலி ஏசி போல தன்னை நினைத்து கொண்டு கக்க போக புடிச்சு அடைச்சிட்டாங்க. 60 வருஷமா இதான் பேசிட்டு இருந்திருக்காப்ல, எவனும் கேட்கவே இல்ல எவனும் எழுத்து பேசாம கேட்டுக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கான். அப்ப நம்ம சரியா தான் பேசிட்டு இருக்கோம், உங்களுக்கு நம்ம பேசுறது சரின்னு பேசிட்டு இருந்திருக்கோம். ஆளு மைக்ல பேசினாப்ல, முடிஞ்சு அவ்வளவுதான். இதுல என்னன்னா, பேசினா நீ வந்து எவ்வளவு ஃபோர்ஸா நீ பேசின, நீ அப்படி செஞ்சாதான் நான் ஒத்துக்குவேன், சான்று கொடு, அதை கொடு, இதை கொடு, பெரிய வெண்ண மாதிரி பேசினீல. பேசிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, நேரா போய் ஊரு ஓடி இருக்கான். அப்புறம் ஏதோ ஒரு சங்கி சேனல், ஆமா ஒரு சங்கி சேனல், ஒரு தமிழை வந்து இப்படி ஓடி ஒளியலாமா, ஒரு சங்கி சேனல்ல போனை போட்டு பிடிச்சிட்டாங்க. பெருசு வந்து அங்க கக்குனது இன்னும் ஒன்ஸ் மோர் கக்கிட்டு போங்க அப்படின்னு. நீ உண்மையிலுமே வந்து வீழ்ந்து விடாத வீரம் மண்டியிடாத மானமா இருந்திருந்தீங்கன்னா அந்த நியூஸ் சேனல்லே இங்கபார், இந்த தேதியில இந்த வருடத்துல இந்த மாநாட்டுல பெரியார் இதை சொன்னாரு, இந்த பொதுக்கூட்டத்துல பெரியார் இதை சொன்னாரு அப்படின்னு ஒரு இதை வச்சுட்டு இப்ப பேசிருக்கணுமா இல்லையா? ஏன்னா நீ அவ்வளவு வக்கனே சான்று கட்டில அந்த வீடியோல, அப்ப நீ சான்று காட்டி இருக்கணும்ல. என்ன சொன்னாப்ல கேட்டது, அங்க எதுவுமே சொல்லாம இங்க கக்குனத இன்னொரு காப்பி எடுத்து அங்க கக்கிட்டு மறுபடியும் ஓடு. அதான் சொல்றேன்ல, என் பேரு சூசா, நான் திங்கிறது தோசை, இப்ப வைக்க போறல உனக்கு பூசை இப்படின்னு 60 வருஷமா இதான் பேசிட்டு இருக்கிறாப்ல. எவனோ அது எல்லாமே என்கரேஜ் பண்ணி விட்டுட்டாங்க, அது இங்க வந்து நிக்குது. இதே போலதான் சொல்றதுக்கு இல்ல, உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, அந்த வழக்கு முடிட்டு பேசிக்கலாம். சொல்லிட்டு திரும்பி ஓடு அப்படின்னு ஊராக ஓடிக்கொண்டு. ஒரு தமிழன் என்னடா, ஒரு தமிழை வந்து இப்படி போலாமாடா? ஒரு தமிழனுக்கு நீ சரியான ஆளை ஒண்ணு தேடுறாங்கன்னா வந்து நிக்க வேண்டியதானே. ஒரு அவதூறை கேட்க உரிமை இல்ல, ஒரு வன்மத்தை கொட்ட ஒரு இடம் இல்ல, ஒரு புறமுதுக காட்டி ஓடிட்டே இருந்துக்கிறாப்ல. சங்கி தேசியம்னா சும்மாவா, ஜாதி குடி தேசியம்னா சும்மாவான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். பேசுறப்ப நல்லா மைக்க மக்களே பேசுறீங்களா, அப்படியே எழுந்து ஓடுற. எதுக்கு ஓடல? நீ என்ன பண்ணிருக்கணும், உன் மீது வந்து அங்கங்க, அதாவது நீ சரியான ஆளா இருந்தா டிஃபன் பண்ணுவது உன்னை தேடுறாங்கன்னு அப்படின்னா, ஒரு சாதாரண மைக்குக்கு முன்னாடி சொன்ன நீ நீதிமன்றத்துல கூப்பிட்டீங்கன்னா அது வந்து சட்டபூர்வமா மாறும், அது வந்து அரசைட்ல மாறும், அது வந்து வழக்குல நிக்கும், அதை வச்சு உலகம் உள்ள பேசலாம். இது நீ இங்க பேசுறத கோர்ட்ல போய் பேசிய ஜெயிச்சிட வேண்டியதானே. இல்ல நீ முகப்புத்தகத்துல வந்து நேரலை வர வேண்டியதானே, நீ ஏன் ஓடி ஒளியிற? அதாவது பாத்தீங்கன்னா நான் இப்படி எல்லாம் பேசினேன், அதெல்லாம் உண்மைதான், பெரியார் இந்த இடத்துல பேசினாரு, என்கிட்ட சான்று இருக்கு, தயார்னு சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு ஓடி ஒழுன? கடைசியில வீரமும் மானமும் தமிழர்களின் சொத்துங்கிற வாயா கொஞ்சம் விசாரிக்கணும்,
தப்பா பேசியிருக்க, கருத்துரிமைக்கு எதிராக பேசியிருக்கேன்னா வந்து பேச வேண்டியதானே. இந்த ஜந்துவ கடைசி எங்க பிடிபட்டு இருக்குதுன்னா ஒசூர் கிட்ட வச்சு பிடிச்சிருக்காங்க இந்த ஜந்து. ஒசூர் வார்டு வரைக்கும் மேடம்ல. ஆமா, ஓடினேன் தமிழ்நாடு எல்லைக்கே ஓடினேன்னு ஓடி இருக்குது இந்த பீஸ். ஒரு பிடிச்சி கூப்பிட்டு வந்து அப்புறம் வாங்க அப்படின்னு ஒரு 5 வண்டியில் ஏறிட்டே பேசிட்டே போவோம் வாங்க அப்படின்னு ஒரு 5 பிரிவு இருக்குல்ல வழக்கு. என்னென்ன பிரிவுனா BNS 296B 79 192 196 கூடுதலாக IT Act 67. இதெல்லாம் என்னது, என்ன பிரிவில் வருது? இதெல்லாம் வந்து BNS ஆக்ட் எல்லாமே வந்து என்னன்னா பொதுவெளியில் ஆபாசமாக பேசுவது. BNS 79 வந்து பெண்ணை வந்து மானபங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இழிவாக பேசுவது. 192 கலவர நோக்குடன் கலவரத்தை தூண்டும் விதமாக பேசுவது. 196 இரு பிரிவிற்கு இடையே கலவரத்தை தூண்டுவதாக பேசுவது. இப்படின்னு எல்லாமே பொருந்தும். அந்த வீடியோல என்னென்ன, அதாவது வரிக்கு வரி உட்காந்து போலீஸ் பார்த்துருக்காங்க, பார்த்து ஓகே 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 அப்படின்னு எழுதியிருக்காங்க. கூடுதலாக ஆமா, இதுல வந்து என்னன்னா இணையத்துல இதை பதிவேற்றம் பண்ணி இருக்கிறதுனால IT ஆக்டும் வந்திருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச சட்ட வல்லுநர்கள் எல்லாம் கேட்டப்ப ஒரு சொல்றாங்க அப்படின்னா, சட்ட வல்லுநர்களுக்கு நம்ம கேட்கிறப்போ சம்பந்தப்பட்ட அந்த சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பெரும்பாலும் நான் பெயிலபிள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா, நான் பெயிலபிள்னா கலி உறுதின்னு அர்த்தம். பிணை கொடுக்க மாட்டார்கள், பிணை வழங்க மாட்டாங்க அப்படின்னு பொருள். இப்ப இதுல நம்ம என்ன கேட்கறோம்னா, நீ உண்மையிலுமே உன்கிட்ட வந்து ஆதாரம் இருக்குது, நீ உன்னோட ஒரு உறுதிப்பாட்டில் இருக்கிறன்னா நீயே இவ்வளோ பேர் வழக்கு கொடுக்குறாங்க, பெரியார் அமைப்புகள் இருக்கிற தோழர்கள் அங்கங்கே அவங்க வாய்ப்பு இருக்கிறவங்கள வழக்கு கொடுக்குறாங்க, நீயே முன் வந்து இங்கே பாருங்க நான் அந்த இடத்துல இருக்கிறேன், ஏன் வழக்கு கொடுக்குறீங்க, யாராவது விவாதிக்க தயாரா அப்படி வந்திருக்கணும்ல, ஏன் ஓடுற நீ முதல்ல? சரி, இப்பயே ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணான வாய்ப்பு உனக்கு, உண்மையிலுமே பெரியார் அப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னு உன்கிட்ட சான்று இருக்குதுன்னா இதை இப்போ கொண்டு போய் வைக்கிறாங்கல்ல, நிப்பாட்டுவாங்கல்ல, மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிப்பாட்டுவாங்கல்ல. ஏன் அங்கே பாருங்க ஆதாரத்தை பிடிங்க, இதை பிடிங்க, இல்லை இதே டோன்ல அங்கேயே பேசு, கவனிப்பாங்க ஒன்று. அது சட்டம் தன் கடமையை செய்யும். அப்போ இதெல்லாம் வந்து இந்த சங்கிகை பூரா இது எங்கேயுமே நீதிமன்றத்திலேயோ இல்லை வந்து வேற கருத்தரங்கிலேயோ இதை பேசல. இதுதான் காலங்காலமா வந்து எந்த ஆதாரமும் இல்லாம வாய்க்கு வந்ததை அள்ளி விட்டு போறது, போற போக்குல வாயாலே. இன்னைக்கு நேரத்துல இல்ல தம்பி, இது இன்னைக்கு நேரத்துல 75 வருஷமா இதான் நடந்துகிட்டு இருக்குது. 75 வருஷமா பொறுத்துக்கிட்டாச்சு, இனிமே பொறுக்க முடியாது, களிதான் கன்ஃபார்ம் தான். பொய்யா இவ்வளவு ஈஸியா பேசிட்டு போயிடுறீங்க, அவதூறு இவ்வளவு ஈஸியா பேசிட்டு போயிடுறீங்க. இப்ப இதுலதான் வந்து நம்ம தாத்தா மாமா இருக்காருல்ல, அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு. நான் சில செய்திகளை இந்த கிழட்டு ஜோம்பி சொல்ல வேண்டியிருக்குது. சொல்லுங்க. இப்படி இஷ்டமானவுக்கு பேசிட்டு போயிட்டிய, எவன் வந்து இப்போ உன்னை ஜாமீன் எடுப்பான்? நீ எவ்வளவு குஷியா பேசிட்டு போடல, வேணா வந்து நிப்பானா? இப்ப உன் வீட்டு சம்பளம் கொடுப்பானா, இல்ல உனக்கு ஏதாவது பார்த்துப்பானா? பென்ஷன் உனக்கு டென்ஷன் தான், டென்ஷன்லாம் கிடையாது. அவன் உசிப்பேத்தி விட்டு போயிடுவான், புரியுதா? அவன் கார் வாங்குவான், 2 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கானா தெரியல, இப்ப ஏதோ புதுசா ஒரு கார் அது என்ன கதைன்னு தெரியல. அப்ப அவனுக்காக நீ வந்து பேசி விட்டு போயிட்ட, உன்னை கவனிக்க ஆளு இல்லை ராஜா. ராஜா அவன் கவனிக்க மாட்டான். நாராக்கோட வழக்கறிஞர் அணிங்கிறது சீமானுடைய வந்து அந்த பர்சனல் கேஸுக்கு மட்டும்தான். ஆமா, உன் கேஸுக்கெல்லாம் அது வராது. இதே வந்து வழக்கமா வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வருது பல்ல வலிக்கு சாப்பிட்றதெல்லாம் வச்சுக்க கூடாது, அதெல்லாம் அப்படியே வாசலுக்கு வெளியிலே வச்சுக்கணும், தெளிவா இருக்கிறாப்புல. அவன் வந்து அதெல்லாம் கன் மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்காப்புல. இப்ப இதுல நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, மாதர் சங்கத்தை பற்றி கேள்வி கேட்கிறாரு சீமான். ரிட்டன்யா சம்பவத்துல வந்து மாதர் சங்கம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த கிழட்டு சந்து வந்து பேசல, ஜோம்பி பேசல, யாரை பத்தி பேசுனது வந்து மதுவதினியை பத்தி பேசுறது. இப்போ அவங்க வந்து யாரு? அவங்க ஒரு தனிநபர் கிடையாது, அவங்க தீகா அப்படிங்கிற அமைப்பினுடைய துணை பொதுச் செயலாளர் அவங்க. அப்போ ஒரு உனக்கு எதிர் சித்தாந்தமாகவே இருந்தாலும் கூட அவங்க கட்சியில் ஒரு பொறுப்புல இருக்கிறாங்கிறதுக்காக ஒருத்தன் இப்படி பேசுறான்னு இது அரசியல் ரீதியா எங்கேயா கண்டிச்சியா? உங்க கட்சியில கோபாசின்னு ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் கண்டிச்சானா? இல்ல அவன் ரைட்டு, அவன் பேசுற பேச்சுக்கு அவன் கண்டிச்சானான்னு கேட்கக்கூடாது, தப்பாகி போயிடும். அவன்கிட்ட போய் மேடை நாகரிகமா சரி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? பிரதீப் ரங்கநாதனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து போடுறதுக்கு உனக்கு டைம் இருக்குது, இதை நான் வந்து இதில் பார்த்தேன், அப்பா சங்கரபாணி இப்படி பேசியிருக்க கூடாது, அப்பா போதையை போட்டு ஏதோ பேசிட்டாப்ல அப்படின்னா மூக்க நோண்டிட்டு சொல்லியிருக்கணும்ல. இப்போ நீ எங்கே போன? இல்லை நான் இன்னொன்று கேட்குறேன், இப்போ வந்து இவருக்காக இவர் இப்படி ரிதன்யா வந்து இப்படி இப்படி நடந்திருக்குது, யாரும் வந்து கேட்கலையா அப்படின்னு பேசுற நீ, அதுக்கு தனி கண்டென்ட் வச்சிருக்கேன் உனக்கு? இல்லை நான் இப்போ கேட்குறேன், அதாவது அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்டில் யாரு ரிதன்யா மாமனார் தப்பு பண்ணியிருக்காரு, அதை கேட்க யாருமே இல்லைன்னு எங்கள்கிட்ட இருந்து கேட்குறீங்களா? இப்போ என்னன்னா உனக்கு எதிராக வந்து இங்கே பேசுனாங்களே, அப்போ அதை இன்னொன்று ஒத்துக்கிறியா?
இப்போ அவனுக்கு அந்த காண்டு அதேதான். இப்ப நான் என்ன கேட்கறேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஏண்டா எனக்கு எதிராக வந்து நின்னீங்களா, இப்ப அவனுக்கு எதிராக வந்து நிக்க மாட்டீங்கன்னு கேட்கிறேன். இப்ப அவன் தப்பு பண்ணிருக்கான்னு நம்ம சொல்றோம், இப்ப நீ தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லு. அதெல்லாம் லாஜிக்கு. இதை நம்ம தனியாவே பேச வேண்டியிருக்குது. நீங்க வைங்க, அவனை வச்சு சாப்பிடலாம், அது வேற. நான் என்ன கேட்கறேன், அப்பா சங்கரபாணி இப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு நீ ஏன் பெனாத்தல மைக்கு முன்னாடி மைக்கு தொடர்ந்து சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் 2 நாள் மைக்கு போட்டிருக்காங்க, நீ ஏன் இதை பேசல? சரி அதை விடு. மாதர் சங்கம் பெண்களுக்காக வரவில்லைன்னு ஒரு கேள்வி கேட்குறீல்ல, உங்க கட்சியில அவங்க கூடுதலா என்ன சொல்றான், அவங்க கஞ்சா போட்டு போதையை போட்டு படுத்துருச்சான்னு கேட்கறான். எவ்வளவு தெனாவிட்டு இருக்கணும். அப்போ உங்க கட்சியில மகளிர் பாசறை இருக்கா இல்லையா? உங்க கட்சி மகளிர் பாசறை நோக்கி இதை கேள்வியை கேட்டா நீ சும்மா இருப்பியா? நியாயமா இருக்குமா இல்லையா? ஏன்னா இந்த கிழட்டு நாய் பேசுனது ஒரு பெண்ணை நோக்கி இல்லையா? உனக்கு எது சித்தாந்தமா இருக்குங்கிறதுனால நீ எவ்வளோ வேணா பிலோ த பெல்ட் இறங்கி அடிப்பியா? அப்போ அப்படி செஞ்சேன்னா உன்னுடைய கட்சியில் மகளிர் பாசறை இதை கண்டிச்சுதா? எவ்வளோ பேர் இருக்கிறீங்க நீங்க? நான் கேட்குறேன், நான் தமிழ்ல இருக்க மகளிர் பாசறை இந்த திரும்ப கேட்குறேன். இல்ல அவங்க விமர்சனங்கிறது இல்ல, விமர்சனம் கருத்துரிமை இதெல்லாம் வராது, இதெல்லாம் கருத்தே கிடையாது. முதல்ல திரும்ப அதை பேசக்கூடாது. இவன் பேசுனது கருத்தா, இவன் வச்சது விமர்சனமா? இந்த ஆதாரம் எங்க இருக்குன்னு கேட்டா இவனை எங்க மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க? நான் கோர்ட்ல காமிக்கிறேன், அதில் காமிக்கிறேன், இதில் காமிக்கிறேன், டிபேட்டுக்கு வர லூசு பையெல்லாம் இப்போ பேசுறான். இந்த சீமாண்டி பெரியாரை பத்தி பேசுறதுக்கு என்ன ஆதாரம் இல்லை, அடுத்து இந்த மாதிரி பேசி வச்சிருக்கிறான். நீங்க வந்து கோர்ட்ல வழக்கு நடக்கிறதுனால வந்து 10 வருஷம் ஆகும் 15 வருஷம் ஆகும் ஜாலியாக ஊட்டிட்டு இருக்கிறதுக்கு ஆதாரத்தை கொடுக்குறாம. இப்ப கட்சியில இருக்க மகளிர் பாசறையோ இல்ல கட்சியில இயங்கக்கூடிய பெண்களோ இது குறித்து என்ன நிலைப்பாடு இருக்கு? தமிழர் கட்சியில இருக்க மகளிர் பாசறையோ அங்க இயங்கக்கூடிய பெண் தோழர்களோ என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறீங்க? அதாவது அந்த கருத்தை நீங்க உண்மைன்னு கூட நம்பிட்டு போலாம், ஆனா அப்படி ஒண்ணு இருக்குங்கிற பட்சத்துல ஒரு பெண்ணை நோக்கி இவன் பேசுனது சரியா, இவன் பேசுறது உங்களோட நிலைப்பாடு இல்ல? பெரியார் அப்படி பேசி நீங்க ஏன் மறுப்பு தெரிவிக்கல? இருக்கு ஏன் மறுப்பு தெரிவிச்சா உங்க அண்ணன் வந்து வாய்ஸ் நோட்ல கெட்ட வார்த்தையில திட்டி அனுப்புவாருங்கிறனால பயப்படுறீங்களா? ஏன்னா சீமானோட வழக்கமாவே தான் இருக்குது. ஏன்னா கட்சிக்குள்ள வந்து ஏற்கனவே பிசுறு மசுறு கொசுறுன்னு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகி ஆமா நான் தான் சொன்னேன் அப்படின்னா ஒருவேளை அதுக்கு பயந்துட்டு எது இருக்கீங்களா? இன்னும் அதையாவது புதுவெளியில சொல்லிருங்க, இல்ல சூசகமாவது சொல்லிருங்க, அண்ணன் திட்டுவார் எங்களை கெட்ட வார்த்தையில, அதனால நாங்க வந்து இந்த விஷயத்துல ஸ்டாண்ட் எடுக்கலன்னு. ஏன்னா எது சித்தாந்தமாக இருந்தாலும் கூட அவங்க ஒரு பெண் இல்லையா? பெண்ணுங்கிற அடிப்படையில கூட ஒருத்தர் இப்படி ஆபாசமா கக்குறது நீங்க பொறுத்துட்டு இருப்பீங்களா? இல்ல நான் என்ன கேக்குறேன், பெரியாரை பத்தி இந்த மாதிரி கருத்துக்கள் பேசும்போதெல்லாம் எல்லாரும் பெண்கள்லாம் அவங்க கட்சியில சைலண்டா இருக்கிறீங்களே. ஏற்கனவே சீமான் பேசுறப்ப சரி, இந்த கிழட்டு ஜோம்பி பேசுறப்ப சரி, பெரியார் என்னதான் சொல்லியிருக்காரு, உண்மையிலேயே என்னதான் சொன்னாரு அப்படின்னு இங்க தேடி படிச்சு யாராவது விளக்கம் கொடுக்குறீங்களா? இல்ல யாராவது எழுதுறீங்களா? கப்புச்சுப்புன்னு அப்படி சைலண்ட் ஆயிடுறீங்களா? நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல பெரியார் இல்ல நான் சொல்றேன், சைவம் படிச்சுட்டு கோயிலில் ஓதுவார் வேலையை பார்க்குற பெண்களாக இருக்கட்டும், சைவம் படிச்சுட்டு முருகனை பற்றி பேசுகிற சத்தியவேல் முருகனாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் யாருமே பெரியாரை எதிர்க்கவே இல்லையே. அவங்க படிக்காத தமிழ் தேசியம், அவங்களுக்கு தெரியாத அந்த தமிழ் மரபு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? முந்தா நாள் ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சுல, ஒரு கோயிலில் உட்காந்து ஓதுவார் பேசுகிற ஒரு பெண் சொல்கிறாங்க, எனக்கு பெரியாரை பிடிக்கும், நான் என்னதான் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டாலும் இந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் பெரியார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்களா இல்லையா? அப்போ பேசும் சரி, இது வரைக்கும் அது கவனிக்கல, எப்படி ஒரு ஓதுவார் வந்து இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்ட்டு நீங்க பெரியார் என்னதான் சொல்லியிருக்காரு, இந்த கர்ப்பை பத்தி சீமான் சொன்னதை பத்தி என்னதான் சொல்லியிருக்காருன்னு யாருமே எழுத மாட்டீங்களா? அப்படின்னா சீமான் சொன்ன மாதிரி சீமான் கேட்ட ஸ்டைலே கேட்கணும்னா அப்ப நீங்க எல்லாம் கஞ்சாவை போட்டு படுத்திருக்கீங்களான்னு தான் கேட்கணும். அப்படி கேட்டா சரியா இருக்குமா? அது எவ்வளவு அபத்தமா இருக்காது. அப்ப ஏன் இதுல கேட்கல? நான் என்ன சொல்றேன், இதுல அரசியல் ஹாசினிலாம் இருப்பாங்க, ஆகுனா ஜூவியை கூப்பிட்டு உட்காந்து பேட்டி கொடுப்பாங்கல்ல, ஏன் இப்ப ஜூவியோட நம்பர் எதுவும் மிஸ் பண்ணிட்டீங்களா, இல்ல அட்ரஸ் எதுவும் விட்டு போயிச்சா? இல்லன்னா சொல்லுங்க, அனுப்பி விடுறோம், இப்ப கூப்பிட்டு சொல்லுங்க, அப்பா சங்கரபாணி இப்படி பேசி இருக்கிறாரு, அதுக்கு சரிதானே ஒண்ணு அதை முட்டு கொடுங்க, இல்லன்னா அது தவறுன்னு கண்டிங்க. இல்லன்னா உங்க அண்ணன் சொன்னது மாதிரி நம்ம அதை சொல்லல, நம்ம அதை சொல்ல போறது கிடையாது, ரொம்ப தவறு, உங்க அண்ணன் சொன்னது மாதிரி ஒருவேளை இதுக்கு அமைதியா இருந்தீங்கன்னா ஒருவேளை கஞ்சாவோ கொக்கைனா ஏதாவது பயன்படுத்திருக்காங்கன்னு தான் கேட்பாங்க. இதுல பிரச்சனைனா இதுல வந்து சீமானுடைய சிக் மென்டாலிட்டி, சீமான் வளர்த்த ஜோம்பிகளோட சிக் மென்டாலிட்டி தான் இது. ஏன்னா தொடர்ந்து நீங்க யோசிச்சு பாருங்க, பெரியார் சொல்லாத ஒன்றை வந்து சொன்னா அப்படின்னு அப்பட்டமா அவதூறு பரப்புனான். அது குறித்து கேள்வி கேட்டப்ப மைக்கில் என்ன சொன்னான், இல்லாத பொருளாத அவன் பாட்டு களை கட்டிக்கிட்டே இருந்தான். சரி, இது ஒன்று. ரெண்டாவது சம்பவம், இவங்க விஜயலட்சுமி அவர்கள் தொடுத்த அந்த வழக்கு விசாரணை கூப்பிட்டப்ப அதை தொடர்ந்து ப்ரெஸ் மீட் வச்சப்போ என்ன சொன்னான், நான் என்ன குச்சி கட்டின பிள்ளைய வந்து இது பண்ணனா அப்படின்னு கேட்டான். அதே போல் பாலியல் தொழிலாளி தானே அப்படின்னு இறங்கி ரொம்ப கேவலமாக வக்கரமான வார்த்தைகளில் பேசினான். இதெல்லாம் தாண்டி
பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் வந்து பேட்டி கொடுத்தப்பையும் சரி, அதை தொடர்ந்து அவர் ஒளிப்பதிவாளர் பேட்டி கொடுத்தப்பையும் சரி, அதை குறித்து வந்து ஒரு பெண் நிருபர் வந்து கேள்வி கேட்டப்போ வந்து அந்த பெண் நிருபர்கிட்ட அப்போ தான் பிரபாகரன் அவர் அண்ணன் மகன் வந்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அப்போ தான் வந்து திட்டுறான். இப்படி தொடர்ந்து பொது வெளியில் இயங்கக்கூடிய பெண்கள் இவன்ட்ட யாராவது கேள்வி கேட்டாலோ எதிர் இதில் இருந்தாலோ அவங்கள்ட்ட இப்படி வந்து ஆபாசமாக அக்கரமாக பேசுறது. அதே போன்ற கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் ஒருத்தவங்க வந்து எலுமிச்சை வச்ச பழம் வந்து ஆள் வச்சு அபியூசிவான போஸ்ட் போடுறாங்க, வார் ரூம் மாதிரி கிரியேட் பண்ணி அடிக்கிறாங்கன்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுபோல் இவங்க காளியம்மலக்கா வந்து கட்சி விட்டு எதுனால வெளில போனாங்க, பிசுறு மசுறு குசுறு அந்த ஆடியோ வெளில வந்ததுக்கப்புறம் தானே போனாங்க. சொன்னப்போ ஆமாம் நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போது சீமானால் வளர்க்கப்படுற இந்த சங்கிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கான்சியஸாக பொது சமூகத்தில் இந்த மாதிரி அரசியலில் ஈடுபடுற இல்லை பொது வாழ்க்கை இருக்கிற பெண்களை நோக்கி திட்டமிட்டு இந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்க. இதுவே நல்லா கவனிச்சிங்கன்னா இவர் ஐபிஎஸ் ஒரு வருண்குமார் இருக்கார்ல, அவரோட இதுவும் அவங்க வீட்டு பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் இறங்கி இது பண்ணாங்க. அந்த ட்வீட் போட்ட நபர்களே என் கட்சிக்காரனே இல்லைன்னு சொன்னான். கடைசியில் பார்த்தா கட்சிக்கார வழக்கறிஞர் அணியிலேருந்து போய் பெயில் போட்டாங்க. ஸோ இதை வந்து திட்டமிட்டு ரொம்ப வக்கர நோக்கோட பேசி உளவியல் தாக்குதல், ஒரு உளவியல் தாக்குதல். சீமான பின்தொடர பெண்கள் இது எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துங்க. இதை குறிப்பாக வந்து நீதித்துறை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து சோமோட்டோவாக எடுத்து வாய்ப்பு இருக்கிற சம்பவங்கள் வந்து நாங்களே இவ்வளோ லிஸ்ட் பண்ணுறோம், இதெல்லாம் எடுத்து தக்க சட்ட நடவடிக்கை கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் அப்படியே லூஸ் அண்டராக விட்டு போகிறது தான் இப்படி ஒரு சங்கரபாணி உருவாகிருக்கலாம். இதே போல் இது வயசான சங்கரபாணி, இதே என் வயசில் உங்கள் வயசில் தோழர் வயசுலன்னு இப்படி ஏகப்பட்ட சங்கரபாணிகளை ஜோம்பிகளை வந்து இந்த சீமாண்டி உருவாக்கி வச்சிருக்காரு. இவ்வளோ பற்றி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படி பேசுகிறப்போ வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் என் மீது தகுந்த சட்ட நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இது வந்து ஒரு முடிவுக்கு போகிறோம். அதனால் வந்து இது ஒரு கோரிக்கையாக அரசுக்கும் நீதித்துறைக்கும் வைத்துக் கொள்கிறோம். நன்றி.